ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் ஸ்பைடர் நாயர் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எந்த சீரியஸ் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சீரியஸ் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். இந்த சீரிஸோடைய ஹீரோ ஒரு டெடெக்டிவ் ஏஜென்ட்டாக இருப்பார். இவருக்கு வயசு அதிகமாகிடுச்சு, வயசானவர். இவர் 1930 காலங்களில் சூப்பரான ஒரு டெடெக்டிவ் ஏஜென்ட். ஆனால் இப்போ ரிட்டையர்ட் ஆகிருப்பார். உடனே வீட்டில் இருப்பார். இவருக்கு நிறைய கேஸில் ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் வரும். இந்த கேஸை எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போடுவாங்க. உடனே இந்த கேஸ் அட்டன் பண்ணுவார். அப்படி இந்த கேஸை அட்டன் பண்ணும்போது இவருக்கு ஸ்பைடர் மேன் பவர், சூப்பரான ஒரு சூப்பர் மேனாக மாறிடுவார். இப்போ இந்த சக்தியை வச்சு மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணார், இதனால் என்னெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸோடைய கதை. இந்த சீரிஸோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ செம்மையாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இதில் இருக்குது. மாயாஜால காட்சிகள்லாம் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி இவர் யூஸ் பண்ணுற அந்த டோன், அந்த சக்தியெல்லாம் நல்லாவே இருக்குது. அந்த காலகட்டத்தில் கொண்டு போய் இந்த காலகட்டத்துக்கு வரைக்குமே கொடுத்துருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃப் சூப்பரான ஒரு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல ரசிக்க வைக்கிறாங்க. நிறைய சீன்ஸை நல்லாவே ரசிக்கிற மாதிரி இருக்குது. இவர் ஃபைட் பண்ணுற விதம், அதுக்கப்புறம் எதிரிகளை தூம்சம் பண்ணுறது, இப்படி எல்லா சீன்ஸும் ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோட் நல்லாவே இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து என்னப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நம்மளை பார்க்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் நல்ல ஒரு கிளைமேக்ஸோடு முடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே மிடில் வர ஒரு சில எபிசோடெலாம் கொஞ்சம் போர் அடிக்குங்க. என்னதான் இவங்க சூப்பராக இருந்தாலும் கதை பழைய கதையாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி கதையில் யூஸ் பண்ணி நிறைய படம், நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் வந்துருக்கு. அதனால் கதை ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டன்ட் இவங்களுக்கு கொடுக்கல. இந்த சீரிஸ் எல்லாம் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் எப்படி இருக்குது, சூப்பராக பார்க்கலாம். எந்த சீரியஸ் ஒரு ஒர்த்தான சீரியஸ் தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.